இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் அழகாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கதையில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடைக்கானலுக்கு பிறகு கதை ஒரு பரபரப்பாகவே போலே அப்படின்றதுக்கு இதை ஒரு ஃபீல் குட் கதையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப வில்லத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் இவனை அழிச்சிருவேன் அதுதான் பரபரப்பாக இருக்கும், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஹீரோக்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ், ஹீரோயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ், கதையிலையும் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் அந்த கேரக்டர்ஸுமே நமக்கு ரசிக்கிறபடி இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ நிஜமாவே போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச சீரியல் அப்படின்னு பார்த்தா அது மகாநதியாக தான் இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா சிறகடிக்க ஆசையில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராகெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதில் அந்த ஒரே ஒரு சத்யாவை பற்றி உண்மையை சொல்லாமல் இழுத்தடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஷோஸ்லாம் ஓகே, சிலலாம் ஓகே. பட் மற்றபடி ஒரு பெருசாக நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போது காவேரியை கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் புரிஞ்சுக்கிட்டார் இந்த கொடைக்கானலுக்கு பிறகு நமக்கு தெரியும். ஆனால் அந்த மகா சங்கமத்தில் வேணுனே அவங்களுக்குள்ள பிரச்சனையை பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் கடைசியாக ஒரே ஆஃபீஸ்குள்ளார வேணுனே அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காம எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் இருந்தபோதே அவங்க 5 லட்ச ரூபா ஸ்பான்சர்ஷிப் ஒரு பிஸ்னஸுக்கு கொடுக்க, அந்த பிஸ்னஸ் பார்த்தா அந்த ஃபேஷன் ஷோ அவங்க பார்த்திங்கன்னா கடைசியாக குமரனையும் கங்காவும் இன்வைட் பண்ணி இப்போ குமரனும் கங்காவும் மாடலை கூட்டணும்னு தெரியாமல் இருந்தவங்க கடைசியாக அவங்களே மாடலாக மாறின வரைக்கும் எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சூப்பராக கேட்வாக்லாம் பண்ணி நாளைக்கு அவங்களுக்கு பரிசை யார் அனௌன்ஸ் பண்ண போகிறான்னா விஜய் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கங்காவும் குமரன் தான் ஜெயிச்சாங்கிறதுக்கு அவர் சந்தோஷமே படுறாரு. ஆனால் அது கங்காவுக்கு இன்னும் புரிய போகிறதில்ல. கங்கா இன்னுமே ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்க்குறாங்க. குமரன் இவங்க காவேரி சொந்த தங்கச்சியவே அப்படி தான் பார்க்குறாங்க. விஜய் வேணுனே இவங்களை ஏளனப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு வர போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி நடந்து காமிச்சு என்னுடைய வெற்றிக்கு காரணமே கங்கா தான், கங்கா கலக்கிட்டா, எனக்கு உத்வேகத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு குமரன் பாராட்டும் பொழுது நிவினை மறந்துடக்கூடாது. நிஜமாவே இந்த ஐடியாவை கொடுத்ததுலேருந்து இவர் திட்டம் போது பொறுமையாக இருந்து எல்லாத்தையுமே முன்னாடி கூட இவருக்கு அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும், கங்காவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணமாச்சு இருந்துச்சு. இப்போ அது கூட கிடையாது. மனசில் இருந்து உண்மையிலே ஹெல்ப் பண்ணுற நல்ல ஒரு நண்பனாக, அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கிற ஒரு பையனாக தான் நிவின் நடந்துக்கிறாரு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நிவினுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய பங்களிப்பையும் கொஞ்சம் கூட மதித்து குறைச்சி மதிப்பிடாமல் அவரையும் வாழ்த்தினா நல்லாயிருக்கும். இப்போ யமுனாலேருந்து எல்லோரும் கை தட்டி சூப்பர்னு எல்லாம் பாராட்டுறது. யமுனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்தாலும் நிவின் எவ்வளோ நல்லா வரல அப்படின்னு ஒரு காதல் வர போர்ஷன்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி இதன் மூலமாக ஆர்டர்கள் அதிகமாகிறது அப்படிங்கிற விஷயமும் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது. இவங்களுக்கு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இந்த ஒரு ஆடு மூலமாக இங்கே கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக காசு ஒரு நிறைய புக்கிங் நடக்க, காவேரி அதை பெருமையாக சொல்லி என்னால் தான் நடந்துச்சுன்னு பேச, விஜய்க்கு அது மனசில் தெரிஞ்சால் கூட ஒரு வேணே ஒத்துக்காமல் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றம், ஒரு நெருக்கம் வர ஆரம்பிக்கிறது. ஆஃபீஸில் அடுத்து புது பிரச்சனைகளை காவேரி கொடுக்குற ஐடியா, ஏற்கனவே அந்த ஒரு கிச்சன் ஐடியாவும் சொல்லியிருந்தாங்க. கிச்சன் இவ்வளோ சின்னதாக இருக்க வேணாம், ஒரு ஸ்டடி ரூமை தூக்கிட்டு கிச்சனை கொஞ்சம் பெருசாக்கி லிவிங் ஏரியாவை பெருசாக்குங்க அப்படின்னாங்க. அந்த ஐடியா ஒரு ஆர்கிடெக்ட் அவங்க பேசி ஒரு புது பிளான் போட்டு கொடுக்க, இந்த பிளானை கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் கூட புக் பண்ண, பரவாயில்ல இந்த பொண்ணு அறிவு தான் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே இவர் அந்த பொண்ணோட பேச்சில், அவங்களுடைய திறமையில், ப்ளஸ் பார்த்திங்கன்னா தைரியத்தில் அது இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. கூடவே அவங்களோட அறிவுலையும் இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக அவங்க 2 பேர்த்து கடையில் அது மாறுறதும், விஜயுடைய நல்ல குணம். விஜய் கூட ஒரு வார்த்தை சொன்னார்ல, உங்கள் அக்காவும் மாமாவும் எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இதை கூட தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்காங்கன்னு தான் ஒரு கோவம் வந்துச்சு அப்படிங்கும்போது அவருக்கு லைட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்தாலும் காவேரியோட அக்கா மாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கிறதுல அதையும் காவேரி இம்ப்ரெஸ் ஆகி ரசிக்க ஆரம்பிக்கிறது கதை போனால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையில் நிறைய குட்டி விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி போக ஆரம்பிக்குது. இதில் அடுத்து பசுபதி திருப்பி ஏதாச்சும் பழி வாங்க ட்ரை பண்ணுறது, ப்ளஸ் அஜய் அன்புக்கு கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி உண்மை தெரிய வர்றது, அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதையில் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அடுத்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிவினுக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னா அது யாராக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் அழகாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.